இந்த குருவி இருக்குல்லங்க, ஒரு நாளும் கலங்குறதே இல்லைங்க. ஏன் தெரியுங்களா? அதுக்கு தெரியும் தன்னை படைத்தவர் தன்னை போஷிப்பார் என்று. ஆனால் இந்த மனித வர்க்கம் தாங்க எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. கடவுள் எனக்கு இதை செய்வாரா, அதை செய்வாரா, என்னை பார்ப்பாரா, அவர் கண் இருக்கா, காது இருக்கா, நான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கனே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கோங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த சிட்டுக்குருவிகளே போஷிக்கிறவர், அந்த சின்ன சின்ன கிரியைகளையே போஷிக்கிறவர் உங்களை போஷிக்க மாட்டாராங்க. அதிலும் விசேஷித்தமானவர்கள் நீங்கங்க. நீங்கள் என்னைக்கு சூழ்நிலையை பார்க்குறீங்களோ அப்போ கர்த்தரை பார்க்க மறந்துடுறீங்க. எப்போ நீங்கள் கர்த்தரை பார்க்குறீங்களோ அப்போ தாங்க உங்கள் சூழ்நிலையை பார்க்குறத மறப்பீங்க. இனிமேவாவது வாழ்க்கையில் சூழ்நிலைகளை பார்க்காம அதை எல்லாத்தையும் படைச்சார்ல ஒருத்தர், அவரை நோக்கி பாருங்க. உங்கள் கவலைகளை எல்லாம், உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. நீங்கள் வைத்துட்டிங்கன்னா போதும், அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்ய ரெடியாக இருக்கிறார். வேதத்துலேயும் அழகாக ஒரு வசனம் இருக்குல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் சூழ்நிலைகளை காரணமாக வைத்து இது கிடைக்கல அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி புலம்புறதை காட்டிலும் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டே போனதே இல்லைங்க. அதனால அவரை நோக்கி பாருங்க.